நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு எதுக்குப்பா இந்த ஃப்ராட் வேலையெல்லாம்? ஏய் லக்ஷ்மி, என்னடி அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மீனாட்சி, இவர் பண்ற காரியத்தினால நாளைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்க போறது யாரு? நான் தானே. பேசும்போது எங்களால இவ்வளவுதான் முடியும் ஒழுங்கு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. மாட்டேன்னா போயிட்டு போறாங்க, எதுக்கு தகுதிக்கு மீறி சொல்லணும்? இப்ப செய்ய வழி இல்லாம இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும். எதுக்குப்பா இதெல்லாம்? இவ்ளோ செலவு பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இப்படி ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாமா? இல்லம்மா, என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில தான் அதை நான் ஒத்துக்கிட்டேன். நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரியான நேரத்தில் என் கைக்கு பணம் வரல. இப்பவே மாப்பிள்ளை வீட்டில் போய் நம்மளால அது முடியல இது முடியலன்னு சொன்னா நம்ம மேல மரியாதை இருக்காதுல்ல. அதனாலதான் சொல்லல. கண்டிப்பா 10 நாள்ல கைக்கு பணம் வந்துருமா. அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 15 நாள் தான் ஆகும். கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அவங்க 2வது மறுவீடு வரத்துக்குள்ள அந்த நகையை தங்கத்திலே பண்ணி கொடுத்துடலாம். ஊர்ல மதிப்பும் மரியாதையுமா இருந்துட்டு இப்படி இவங்க கிட்ட அவமானப்படணுமா? ஆமாப்பா, லக்ஷ்மி சொல்றதுதான் சரி. அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறதுதான் நல்லது. உண்மையை சொல்லிடுவோமே. சரிம்மா, இப்ப இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லு? மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட ஏற்கனவே நகை ரெடியா இருக்குன்னு சொல்லியாச்சு. மாப்பிள்ளையோட அப்பா என்னவோ நல்லவர் தான், ஆனா அவங்க அண்ணனை கேட்காம அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரே. அவங்க அண்ணனை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். வேற யாரு இருக்காங்க அவங்க சைடுல? யாரும் இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏய் லக்ஷ்மி, எல்லாம் நடக்கும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா, எனக்கு தெரிஞ்சு இது சொல்றதுக்கு சரியான ஆளு மாப்பிள்ள தான். அவர்கிட்டயா? ஆமாப்பா, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர்னு எல்லாரும் சொல்றாங்க. நாம ஏன் இதை போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது? நாளைக்கு ஒருவேளை மாட்டிக்கிட்டா கூட கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையே எனக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும்னு சொன்னா அது சபையில இன்னும் மரியாதையா இருக்குமே. மீனாட்சி, அவர்கிட்ட சொல்ல போய் அதனால வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இல்லப்பா, சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சொல்றதால எந்த பிரச்சனையும் வராது. அவர்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். என்ன மீனாட்சி, தனியா தான் பேசணும்னு வர சொன்னீங்க? சொல்லுங்க மீனாட்சி. அது கல்யாணத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான். சொல்லுங்க மீனாட்சி, how can I help you? என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்னால எப்பவும் உண்மையை மறைக்க முடியாது. என்னங்க மீனாட்சி, உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. லைஃப்ல எப்பவுமே சில விஷயங்களை அவசரப்பட்டு நம்ம தப்பா முடிவு பண்ணிடுவோம். அது தப்பாவும் போயிடும். கடைசி வரைக்கும் தப்பானதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா நம்ம முடிவை மாத்துறது ஒன்றும் தப்பே இல்லைங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புரியுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். உங்களுக்கு சம்மதம்னா ஓகே. சுப்பையா இதுக்கு சம்மதிப்பாரா? ஏன் சிரிக்கிறீங்க? ஏங்க, சுப்பையெல்லாம் ஒரு ஆளாங்க. இதுல அவன் சம்மதம் சொல்ல என்ன இருக்கு? ஓ, அவன் உங்க ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ண போறதுனால அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். ஏங்க, ஃப்ரெண்டு கிட்ட சஜஷன் கேட்கலாங்க, பர்மிஷன் எதுக்குங்க கேட்கணும்? அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லைங்க. நானே பேசுறேன், உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன் அப்பா கிட்ட பேசணும்? பொண்ணோட அப்பா கிட்ட பேசணும் இல்லைங்க. பொண்ணோட அப்பா சொன்னதுனாலதான் இப்ப நானே உங்க முன்னாடி நிக்கிறேன். அவருக்கு ஓகேவா? வேற வழி இல்லையா அவருக்கு? அப்ப நான் எங்க வீட்டுல பேசிட்டுமா? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இப்ப எதுக்கு உங்க வீட்டுல பேசணும்? பாரா, அப்ப எங்க வீட்டுக்கு தெரியாமலே பண்ணிடலான்றீங்க. ஆமா, தெரிஞ்சா அசிங்கமாயிடுமே.
ஒரு 10 பவுன் சங்கிலி மட்டும் இருந்தா பிரச்சனையே இல்ல. 10 பவுனா? வழக்கமா எல்லா இடத்துலயும் 5 6 தானே சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னா என்ன 10 என்ன 50 கூட போடலாம். இப்ப கல்யாணம்? என்ன புதுசா கேக்குறீங்க? நாளைக்கு மறுநாள். நாளுக்கு மறுநாள் சுப்பையா கல்யாணங்க? ஆமா, அவங்க கல்யாணம் தான். ஓ, அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்றீங்களா? என்னது, நம்ம கல்யாணமா? Yeah.